இப்போ எபிசோட ஓப்பன் பண்ணாக்கா, லாஸ்ட் எபிசோடுல யூரிய பார்த்து நம்மாள் வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பாப்ல. எதுக்காகடா அந்த கவ் வந்து ஹண்ட் பண்ண உடனே நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்போ நாங்கள் ரொம்ப வந்து பசியும் பட்டினியுமா கடக்கல. ஆனால் தான் அதை வேணான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு ரொம்ப வந்து தாகமாகவும் இல்லை, அதில் தண்ணியும் சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யூரி வந்து சொல்கிறாப்ல. அப்படின்னா இது என்ன காரணத்துக்காக பண்ணன்ற மாதிரி கேட்கும்போது, நாம் வந்து இப்போவே சாப்பிட்டுன்னு வச்சுங்களேன், அது இப்போயே முடிஞ்சு போடும். ஆனால் சேர்த்து வச்சு நாளைக்கு சாப்பிடல. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி தாகமாக இருக்குது, ஆனால் தண்ணி இப்போயே வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த 10 ரூபா காலியாக போயிடும். பட் ரொம்ப வறட்சியாட்டு தொண்டை வறண்டு போய் முடியாத நிலைமையில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த 10 ரூபா வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. இது வந்து இவன் சொல்கிற லாஜிக் படி பார்த்தாக்கா இதான் அர்த்தம். உண்மையாகவே நம்ம பசியும் பட்டினியுமா இருக்கும்போது இந்த சாப்பாடு தண்ணிகள் நமக்கு உதவி செய்யும் அப்படின்ற பேசிஸில் அவன் சொல்கிறாப்ல. ஏன்னா அவனுக்கு வந்து உடனே அந்த பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிறது இல்லை, அது கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது, அதாவது சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ரொம்ப சூப்பரான யூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேக்ராக் சொல்கிறாப்ல. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்க பார்க்க ஒன்றும் இல்லைப்பா, அவன் நினச்சிருந்தா அதை அப்பயே சாப்பிட்டு முடிச்சிருக்கலாம். அதை தான் நம்ம எல்லாருமே காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை பண்ணல. ஏன்னா இவ்வளோ நாட்கள் அந்த சாப்பாடுக்காக இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத கண் கூட பார்த்தாங்க. ஸோ அந்த சாப்பாடை சேவ் பண்ணோம், அதோட அருமை என்னன்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்போ உண்மையாகவே அது தேவைப்படுதோ அப்போ தான் அதை சாப்பிட போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காப்ல. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அந்த மாதிரி முடிவு எடுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் பசியும் பட்டியுமா மக்கள் கஷ்டப்படாத வரைக்கும் இதே முடிவு தான் நான் கண்டினியூ பண்ணி எடுப்பேன் அப்படின்னு யூரி வந்து சொல்கிறாப்ல. இதை கேட்டோட சந்தோஷமான பிறகு மேலே ஏறி வா அப்படின்னு லேக்ராக் சொல்லிட்டு அவனுக்கு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஸ்பியரை கொடுக்குறாப்ல. ஃபர்ஸ்ட்டில் செஞ்ச வெப்பன் அந்த வெப்பன் எடுத்து கொடுக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா கையில் தான் சண்டை போட்டு இருப்பானுங்க, அப்படி இல்லைனா ஸ்டோன்ஸ் வச்சு செஞ்ச வெப்பன் சொல்லி சண்டை போடுறானுங்க. இப்போ இந்த ஸ்பியரை கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி ரிவார்டு மாதிரி இருக்குது. அவனுக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண சில வாரியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த அயன் ஸ்பியரை கொடுக்குறான். இவங்களை ஒரு படையகமாகவே மாற்றுறான். இதுதான் ஃபியூச்சர் பிளான்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. இவங்க ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரைபாக இருக்கணும், யார் பேட்ரோல் போகணும், யார் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த பாதைகளை வந்து பிரிச்சுக்கிட்டாதான் அவங்களால ஒரு சஸ்டைனபிள் லைஃப் வாழ முடியும். எல்லாராலையும் வந்து சண்டை போட முடியுது, எல்லாராலையும் ஃபார்மிங் பண்ண முடியுது, எல்லாராலையும் எல்லா வேலைகளும் செய்ய முடியாது. யார் யாருக்கு என்னென்ன வேலை வருதோ அந்த வேலைகளை பிரித்து அதில் அவங்க டெவலப் ஆகணும். அதன் பிறகு கடவுள் நம்ம கூட எப்பயுமே இருக்காரு அப்படின்னு சொல்லி சிம்பிளைஸ் பண்ற மாதிரி நம்ம ஹீரோட சிம்பிளான அந்த ஸ்கல் எடுத்து மண்டையில மாட்டிக்கிட்டு இவங்க வந்து ஒரு டிஃபரெண்டான ட்ரைபாவே அப்படியே எவால்வ் ஆகுறாங்க. நமக்கு முன்னாடி இருக்க பாதை ரொம்பவும் வந்து கடினமானது. ஆனால் அந்த கடினமான பாதையில நம்மளோட மக்களை கூட்டிட்டு போக வேண்டியது அவங்களோட வேலை. யூரி, இனிலிருந்து நீ ஒரு ஸ்கெலிட்டன் வாரியர். கடவுள் நிர்ணயிச்ச மாதிரி, கடவுள் ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட டியூட்டிஸை நீ கரெக்டா கடமையோட கட்டுப்பாடோட செய்யணும் அப்படின்னு சொல்லல. அவன் கண்ணில் தண்ணி வருது. அது ஒரு சாதாரண மாஸ்கம் மற்றவங்களுக்கு தெரியலாம். ஆனா யூரியை பொறுத்த வரைக்கும், அந்த ட்ரைபை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிக்னிஃபிகன்ட் வேல்யூ இருக்குது. அதாவது தனிப்பட்ட வேல்யூ ஒன்று இருக்குது. அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி டிரெக்ஷன் அவன் காட்டிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம இன்னைக்கு இது இடத்த விட்டு தாண்டி நம்மளோட பயணத்தை மேற்கொள்ளணும், நமக்கான புது இடத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம கடவுளோட ஆசை. நம்ம கடவுள் தான் த பீட்டில் காட், நேம்லெஸ் பீட்டில் காட். நமக்குன்னு ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன பாதையில போனாலும் நமக்கு வழித்தோடியா அவர் இருப்பாரு, நம்மளோட கஷ்டங்கள்ல நம்ம கூட இருப்பாரு, நம்மளை வந்து தூக்கி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட அவர் ஆசைப்படுற மாதிரி நமக்கான ஒரு இடத்தை தேடுவோம். மக்களே, இந்த இடத்துல உங்களுக்கு சஃபரிங்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கஷ்டங்களை தாண்டி நமக்கு இருக்க போறது ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழணும்னா ஏன் கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி சஃபர் வாங்க தயாராகுங்க. ஒரு நல்ல ஃபியூச்சருக்காக நாம நகர்ந்துகிட்டே இருக்கணும். நாம ஒரே இடத்துல நிக்கவே கூடாது. நாம யாருன்றதை காட்டுங்க, நாம வலிமையானவன்றதை காட்டுங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுத்து சூப்பரா அவங்க எல்லாம் மோட்டிவேஷன் பண்ணி அந்த இடத்துல வெளியே கூப்பிடாப்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ டேரக்டா அவங்கள சொல்லியிருக்க மாட்டா, கடவுளே என்ன மன்னிச்சிடுங்க, உங்க பேரை பயன்படுத்தி நான் பாட்டு ஏதோ உருட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு லேக்ராக் அங்க சொல்லல. தம்பி, நான் என்ன பண்ண நினைச்சேனோ அதான் நீ பண்ணிருக்க, நீ சாரி கேட்க தேவையில்லை. நான் ஹீரோ பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நிறைய கேங்ஸும் உருவாக்கணும். அதுக்கு முதல்ல இந்த கேங் ஸ்ட்ராங் ஆகணும். அதனால அவங்க கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணும். இந்த இடத்துல அவங்களால ரொம்ப நாள் வாழ முடியுது. அவன் தான் ஸ்டார்டிங்ல ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாள், மிஞ்சி போனா ஒரு 2-3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுல டைம் வந்து ரொம்ப சிம்பிளா ஸ்கிப் ஆகி போயிட்டு இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை பத்தி பெருசாக கண்டுக்க மாட்டானுங்க. உள்ள ஸ்டோரி டெவலப்மெண்ட் பயங்கரமா இருக்கும். இப்போ ஹீரோ ஓவரால் அந்த ட்ரைபோட growth வந்து பாக்குறாப்ல. ஆக்சுவலி லேக்ராக் வந்து ஸ்ட்ராங் ஆனவன் அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணினா அவன் வந்து கூப்பிட்டுருப்பாப்ல. பட் அவனை தவிர்த்து அங்க உள்ள வந்து நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார் கேசர்னு திறந்தா இல்லையா வழிகாட்டி அவன், அப்புறம் யூரி அவன் கேட்டில் ஃபார்மிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்கான்ல, சாப்பாடை ப்ரிசர்வ் பண்ணணும், அதை நம்ம ரிபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சில அறிவாரிகள் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து எப்போதும் அந்த ட்ரைபிள் தான் இருக்காங்க. ஆனால் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது தான் அவங்களுக்குள்ள இருக்க அந்த திறன் வந்து வெளியே தெரியுது. நாமளே வந்து சும்மா உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் ரேண்டமாக எதனா ஒரு விஷயம் கேட்கும்போது அதை நம்ம செஞ்சு பார்த்தாக்கா அதில் நமக்கு திறமை இருக்குன்னு தெரியும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் படையுது. இப்போ வந்து ரியல் கேமும் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம லேக்ராக் மற்றவங்களோட சேர்ந்து பயங்கரமாக டெவலப் ஆகி அந்த இடத்த கூட அடுத்த கட்டத்தை அடைய போகிறான். அதுக்கு அடுத்த நாள் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. டிராவலிங்கும் போய்கிட்டு இருக்கு. நல்லா டிராவல் பண்ணி போகும்போது வெயில் அப்படியே மண்டையை பழகுது. மவுன் வந்து ஒரு மாதிரி ரெடியோ மைக் அடிச்சு ஊந்துறானா. அவன் இந்த மாதிரி கம்மியான ரீசோர்ஸில் வாழ்ந்தது இல்லை போல. அதனால தலைவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியல. குளிர்சாதன போட்டியிலேயே வாழ்ந்த புள்ள மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்பல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, என்ன ஸ்டார் கேசர் என்ன சொல்றீங்க, ரெஸ்ட் எடுக்கலாமா? சரி ஓகே புள்ள ரெஸ்ட் எடுக்கலாம், ஒரு சின்ன பிரேக் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு மொத்த ட்ரைபுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு குட்டியாக ஒரு குழியெல்லாம் போட முடியாது. ஆனால் குத்த வச்சு உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு போகலாம் அப்படின்னு உட்காடுறாங்க. இப்போ இவங்க ட்ரைபுக்கு தேவையான சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே குறைவாக தான் இருக்குது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க நிறைவான ஒரு பயணத்தை மேற்கொள்றாங்க. இது கஷ்டமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்.
ஆனால் அந்த கஷ்டப்படுறது இதுக்கு அவங்க ஒரு நல்ல ஃபியூச்சரை வாழணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிற விஷயங்கள் என்றைக்குமே நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சுகள் தான் அந்த ட்ரைபுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. அப்படியே தூரத்தில் லேக்ராக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்ல. அப்போ ஸ்டார் கேசர் இருக்கையில் லேக்ராக் ஒரு விஷயத்தை கேட்குறாப்ல, நம்ம 3 நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், 3 நாளாக ட்ராவல் பண்ணுறோம், நம்ம கிட்ட சாப்பாடு தண்ணி எல்லாமே கம்மியாக இருக்குது, நம்ம கடவுள் வந்து மிராக்கல் பண்ணுவாருன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்க முடியாது, அவர்களே எத்தனை வாட்டி ஹெல்ப்புக்கு போய் நிற்கிறது, நாம எதனா ஒரு விஷயம் பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு ஸ்கெலிட்டன் ஒரு கத்த ஆரம்பிக்கிறாப்ல, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாரான்னு பார்த்தா அதுதான் வந்து ஆர்க்ஸ்ன்னு சொல்லப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா சம பசியில் இருக்குது போல, அதான் லிசர்மென்ட்ஸை அடிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்குங்க. வந்தவனுங்க வெறும் 3 பேர் தான். இவனுங்க என்ன பண்ண முடியும், அந்த மான்ஸ்டரோட அவனுங்க போய் ஆளா இருக்க போறானுங்க. டா உங்களை விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லி கட்ட பொருளை எடுத்துட்டு வந்து பார்த்தா நம்மளால ஒரு பெரிய கேங்கோட அட்டி போட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காப்ல. மவுன் வர கூட இருக்கு. ஐயா யாரா அவனுங்க, வரும்போது பெருசா பேசிட்டு வந்தானுங்க, ஆனா இப்போ பயத்தில் இருக்கானுங்க அப்படின்னு லேக்ராக் கலாய்க்க அவங்க சரண்டர் ஆயிரானுங்க. ஏன்னா 3 பேர் என்னதான் ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தாலும் அவனுங்கிட்ட இருக்க வெப்பன்ஸ் ஸ்டோன்னால செஞ்சு, நம்ம ஆளுங்கில அயன் வெப்பன் இருக்குது, மெம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, அண்ட் ஒரு மான்ஸ்டருமே வச்சிருக்கானுங்க. கண்டிப்பா இதை பேட்டில் மோதனாக்கா செத்து போடுவானுங்கன்றது தெரியுது. சரண்டர் ஆகிட்டு அவங்களோட சாப்பாடு எடுத்து கொடுக்குறானுங்க. என் கேனியன் எடுத்து வெளியே போகணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம், எங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது இந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணிங்களா, எதுக்காக, இதுதான் எங்களோட வாழ்விடமா இருந்துச்சு, ஆனால் அந்த கிரீச்சர் வர வரைக்கும் அதனால நாங்கள் சாப்பாடு கட்டுக்கிட்டு இந்த வில்டர்னஸ்குள்ள, அதாவது இந்த வெட்ட வெளியில் நடந்து எங்களுக்குன்னு ஒரு இடத்த தேடிக்க தான் ஓடி வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது அந்த மான்ஸ்டர் அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு மலை தெரியுதுல்ல, அதுதான் வந்து எங்களோட வாழ்விடம், அங்கே பெருசாக ரீசோர்ஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியுது, ஆனால் நாங்கள் வாழ்கிற அளவுக்கு அங்கே வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்குதுங்க, நாங்களும் ஒரு நல்ல லைஃப்பை தான் வந்து வாழ்ந்து விட்டுருந்தோம். ஆனால் அப்போ தான் அந்த கிரீச்சர் அப்பயே ஆச்சு. அந்த மான்ஸ்டர் தன்னோட பாதையில் இருக்க எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கிட்ட தப்பிக்க தான் உயிர் பயத்தில் நானும் என்னோட பசங்களும் இங்கே ஓடி வந்தோம். இதை நம்ம ஹீரோவும் பார்க்குறப்பல, ஓ மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் போல. அங்கே காட்டுறாங்க இல்லையா, ஒரு மாதிரி கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி ஒன்று இருக்குது, இது கேட்டர்பில்லரா, இதோட பேர் என்னன்னு வந்து போச்சு எனக்கு, ஒன் ஆஃப் த அபாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அபாமினேஷன்னா என்ன அப்படின்னா, கடவுள்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த பூமியை இதுக்கு முன்னாடி ஆண்ட கடவுள்கள், அவங்க உருவாக்கின கிரீச்சர்ஸ் தான் இந்த அபாமினேஷன் அப்படின்னு சொல்லப்படுற மான்ஸ்டர்ஸ். அவங்க இங்கேருந்து போன பிறகும் இந்த அபாமினேஷன்ஸ் இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. பிளேஸை பொறுத்த வரைக்கும் இது அபாமினேஷன் சொல்லுவாங்க, ஏன்னா பார்க்குற எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதில் நம்ம ஹீரோக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த அபாமினேஷனை கொண்டா இதுலேருந்து எசன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அந்த எசன்ஸை பயன்படுத்தி இவனுக்குன்னு சொந்தமான கிரியேச்சர்ஸை இவனால் உருவாக்க முடியும். அதாவது அந்த கடவுள் எப்படி இந்த கேட்டர்பில்லரோ என்ன கர்மாந்திரமோ இது உருவாக்குறாரோ, அதே மாதிரி இவனாலையும் ஒரு டிவைன் கிரீச்சர் உருவாக்க முடியும். அதை பயன்படுத்தி அவனோட ட்ரைபுக்கு சப்போர்ட்லாம் பண்ணலாம். பட் இப்போ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும், இவனால ஒரு டிவைன் கிரீச்சர் இதை வச்சு பயன்படுத்தி செய்ய முடிஞ்சாலும், இவனுக்கு இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம மாளிகையில் இருக்க ட்ரைப் வச்சு அடிக்க ட்ரை பண்ணானா கண்டிப்பாக சஃபர் அதிகமாகும். லேக்ராக் அதை பார்க்குறப்பல அது சும்மா உரும்பும், அதை பார்த்து அங்கே இருக்க எல்லாம் பயப்படுறாங்க. அது ஒன்றும் இல்லை, தூக்கத்தில் நடக்குதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க இந்த பாதையை கிராஸ் பண்ணி ஆகணும், சுற்றிக்கிட்டு போனால் சுற்று வழியில் எவ்வளோ நாள் ஆகுன்ற மாதிரி கேட்க, கிட்டத்தட்ட ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு ஸ்டார் கேசர் சொல்கிறாப்ல. இப்போ இவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதை டிஃபீட் பண்ணி தான் போனோம். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு வாரம் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஏற்கனவே இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கிடையாது, இவங்க கேங்கில் இருக்க பாதி பேர் செத்து போயிடுவாங்க. பட் ஃபைட் பண்ணலான்னு பார்த்தா அவனோட நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு அவனோட ஆட்கள் வச்சுட்டு சண்டை போடுறதுன்றது கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் அந்த கேட்டர்பில்லரோட ஸ்ட்ரென்த் கர்மாந்திரமா அது ஸ்ட்ரென்த்தையும் கம்பேர் பண்ணாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த சையானை டிஃபீட் பண்ணோம் அப்படின்னா எதனா ஒரு மிராக்கல் நடந்தால் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதும். ஆனால் அதை பண்ணுறதுக்கு எதனா ஒரு வழி இருக்குன்னு லேக்ராக் தேட ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ லேக்ராக் கூட இருக்க ஜவோல் அப்படின்ற பொண்ணு இருக்குல்ல, அது பொண்ணு ஆனால் பார்க்க எப்படி தெரியாது. அந்த பொண்ணு வந்து சுற்றி முற்றி பார்க்குறான், இந்த டெரைன் எப்படி யூஸ் பண்ணலாம், டெரைன்னா அந்த இடம் சுற்று வட்டார இடம், சீஃப் சிக்கமாக ஒரு ஃபைட்டை போடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் ஏதோ ஒரு பிளானை போட்டா போல. இப்போ இவங்க இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது, சண்டை போட்டு முன்னேறி போய் ஆகணும் அப்படின்னா அந்த சண்டையை வந்து எப்படி எஃபிஷியன்ட்டாக நல்ல அறிவாளித்தனமான வந்து போடலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது போல. ஸோ மூலசாமான பயன்படுத்தி அது ஒரு பயங்கரமான பிளானாக உடனே அந்த இடத்துல போடுது. ஆனால் அந்த பிளான் செயல்படுமா இல்லைன்றதான் டவுட். இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்காமா, அது என்ன அப்படின்னா, இவங்களோட டீமில் புதுசாக ஜாயின் பண்ண ஆட்கள் வந்து பிளாக் ஸ்மித்ஸ் இருக்காங்க. அதான் வெப்பன்ஸ்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். அந்த வெப்பன் செய்கிறவங்க வந்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும், அந்த ஃபனல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டு வெப்பனை போட்டு மெல்ட் பண்ணி அடிப்பானுங்களே, அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருப்பானுங்கள போல, பம்ப் அடிச்சா காற்று வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதே மெக்கானிசம் பயன்படுத்தி இந்த சையா இருக்கு இல்லையா, அந்த சையா மேலே பெருசாக ஒன்று உருட்டி விடலாம், அதுதான் பாறை அப்படின்னு சொல்கிறாப்ல. ஸோ சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்னன்னா, சின்ன எஃபர்ட்டை போட்டு பெருசாக டேமேஜ் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா சுற்றி இருக்க விஷயங்களை பயன்படுத்தணும். இந்த சையானை டேரெக்டாக அவங்க அட்டாக் பண்ணலாம் கண்டிப்பாக கொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அந்த ஹில்லுக்கு மேலே ஏகப்பட்ட உருண்ட பாறைகள் இருக்குது. இந்த பாறைகளை என்ன பண்ணலாம், அந்த கீழே கட்டையை வச்சு சும்மா அப்படியே ஏறி மெரிச்சாக்கா அப்படியே உருண்டு போகும் பார்த்தீங்களா, அதை உருண்டு போக வச்சு அந்த சையா மேலே விட வச்சு அதை சாவச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. இதனால இவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஏற்படாது, அதே நேரத்தில் அந்த மான்ஸ்டரை கில் பண்ண மாதிரி ஆகும். பட் இவங்களுக்கு இருக்க ஒரு சிக்கமான விஷயம் என்னன்னா, அது மொத்த பாறையும் வந்து அட் த சேம் டைமில் உருட்டி விடணும். ஏன்னா ஒரு பாறையை உருட்டி விட்டாங்கன்னா அந்த கேட்டர்பில்லர் அந்த கரமாந்திர பூச்சி வந்து தப்பிச்சிடும். ஸோ அங்கே இருக்கிற 4-5 பாறைகள் இருக்கு இல்லையா, அட் த சேம் டைம் எல்லாருமே
எல்லாருமே புஷ் பண்ணோம். அதுக்கு ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணோம். அப்படிலாம் ஒரு டெக்னிக் கிரியேட் பண்ணோம். பக்காவாக பிளான்லாம் போட்டாங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இவங்களால இந்த கேட்டர்பில்லரை தாண்டி போக முடியுமா முடியாதா அப்படின்ற பட்சத்தில் அப்படியே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் மேன் ஆஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பை வலிமையா இருங்க கைஸ்.